சார் இது புது வண்டி தானே சார், இதுக்கு எதுக்கு டயர் மாத்துறாங்க சார்? இப்போ ட்ரெண்டே அதுதானே சார், கஸ்டமர் கம்ஃபர்ட் தானே மெயினா விரும்புறாங்க. இது பாருங்க வண்டியில என்ன டயர் வந்து காமிக்கிறீங்க வாங்க. நார்மல் ஹெச் ரேட்டிங் டயர், பட் கஸ்டமர் அவ்வளவு லக்ஸுரி வண்டி, பெரிய வண்டி வாங்கியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீட் டயர், பெட்டர் ஆக்ஷனுக்காக இவர் என்ன பண்றாரு, கொஞ்சோண்டு பிராட் டயர் வித் பிராட் வீல்ஸ் போடுறாரு. ஆனா எல்லாமே சேஃப்டி நாம்ஸ் பிரகாரம் தான் பண்றாரு. நத்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஆஸ் பர் வெஹிக்கல் நாம்ஸ், ஆஸ் பர் வெஹிக்கல் ஜியோமெட்ரி, அந்த 2 mm டிஃபரன்ஸ் வராம இருக்குதான் பண்றாரு. என்ன வீல் என்ன டயர் மாற்றம் காமிக்கிறீங்க வாங்க. இது நம்ம போடுறது வந்து ஆடியோட அபிஷியல் வீல் மாதிரி டிசைன். இது சில்வர் லைனிங் இருக்கு, ட்வின் டபுள் 5 ஸ்போக்ஸ் இருக்கு. கஸ்டமர் கொஞ்சம் கேப் தேவை இருந்தது, அந்த டேஸ்ட்ல வாங்கியிருக்காரு இவரு. ரோட் கிரிப் எக்ஸலண்டா இருக்கும். இதோட ரன்னிங் வே கூட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்குது. பிளஸ் மெயினா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, கஸ்டமரே சொல்றாரு விரும்பி எனக்கு டயர் மாத்தணும். இப்போ நம்ம போட போறது வெடஸ்டைன் 225 55 17. வண்டியோட ஒரிஜினல் சைஸ் வந்து 215 60 17. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், 10 mm பிரெத் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். பட் ஹைட் அதுக்கு ஏத்தாப்பல 5% தான் குறைச்சிருக்கோம். 225க்கு 55%. பிளஸ் இது வெடஸ்டைன்ல வந்து அல்ட்ராக் ஓவர்டேன் சொல்லி வை ரேட்டிங் டயர், ஸ்பீட் லிமிட் 220. சோ அவருக்கு டிரைவிங் பிளஷர் ரொம்ப நல்லா இருக்கும். டயரோட லைஃப் வந்து 40-50,000. 100% கில்லர் லுக்ஸா இருக்கும். சைடு வால் நல்லா திக்கா குத்துருக்கான் வித் 5 years வாரண்டி.